அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதியை குரு பார்க்கறது ரொம்ப அற்புதமான நல்ல பலன் தான். இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பம், வீண் செலவுகள் எல்லாமே இனிமேல் குறையும். ஏதேனும் இடமாற்றத்தை விரும்புகிறவங்க தாராளமாக இடம் மாற்றலாம். தொழில் ரீதியான மாறுதல் செய்யக்கூடியவங்க தாராளமாக தொழில் ரீதியான சில மாற்றங்களை செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தையும் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார். அதனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எதற்கும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது ரொம்ப நல்லது. மாதத்தின் முதல் பகுதியில் சற்று வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு வாகனங்கள் ஏதாவது கிரைய விக்கிரயங்கள் பண்ணுறதுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, லக்ஸுரியான வாகனம் கார் வாங்குறது, இந்த மாதிரியான அற்புதமான நல்ல பலன்களை இந்த மாதத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன்கள் தாராளமாக வாங்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதில் பிற்காலத்தில் அதை கட்டிடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே இடம் மாற்றத்தை தொழில் ரீதியான மாற்றத்தை விரும்புகிறவங்க தாராளமாக இடமாற்றத்தை செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம்ங்கிறது இனி ஏற்கனவே இருந்த ஏதாவது பிணக்குகள் இருக்கும். அது இனி ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கும் சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுகிறது. குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தனி குடித்தனம் விரும்புபவர்கள் தாராளமாக போகலாம். தனி குடித்தனம் போகிறவன்னு விருப்பப்படுறவங்கள விருப்பப்படக்கூடிய இளம் வயதினர்கள், வயதானவர்கள் தடுக்க வேண்டாம். 2இல் சனி இருப்பதால் தனி குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் நல்லதும் கெட்டதுமான மாதம் கலந்த மாதமாக இருக்குது. தொழில் ரீதியாக அற்புதமாக இருக்குது. வருமானம் நல்லா தான் இருக்குது. மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் உற்சாகம் அடையக்கூடிய மனதும் உடலும் பிரமாதமாகவே இருக்குது. நீங்கள் கால பைரவரை வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்கிறது 22, 23 தேதிகள் சந்திராஷ்டமம் ஆகும்.